சில பேரை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்த நம்ம நினைப்போம். ஒருத்தர் வந்து இப்போதான் புதுசாக ஒரு வீடு ஒரு 30 லட்சம் அப்படி ஒரு வீடை கட்டிட்டாங்க, ப்ளஸ் ஒரு 10 லட்சத்துல காரோ அந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது யூஸ்வலாகவே நமக்கு என்ன தோணும், நல்லா இவங்க வந்து சொத்து சேர்த்துட்டாங்க, ஓரளவு பணக்கார ஆகிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அவங்க கட்டின அந்த வீடு ப்ளஸ் அவங்க வாங்கின அந்த காரு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாகவே சொத்து தானா, இல்லை சொத்து மாதிரி தெரியற லயபிலிட்டியா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காரு அதில் வந்து காரை பற்றி நம்ம பேச போகிறோம். கார் வாங்கினது ஆக்சுவலாக சொத்து தானா, இல்லை அது நமக்கு எவ்வளோ இன்கம் வருஷத்துக்கு தருது, இல்லை நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எடுக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக ஷீட் போட்டு உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸோ இப்போது கார் வாங்கி அதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போது நான் காரோட ப்ரைஸ் 8 லட்சம் அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ 8 லட்சம்னா இப்போ டவுன் பேமெண்ட் கண்டிப்பாக கட்டணும். அது ஒரு 20% கட்டணும்னு வச்சுப்போம். அது வந்து 1,60,000 நம்ம கட்டுறோம். ஸோ பேலன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது 6,40,000 வந்து நம்ம பே பண்ணணும். இப்போது அது மந்த்லி இஎம்ஐ எவ்வளோனா, இப்போது ஒரு 5 வருஷம் பிளான் நான் போடுறேன் அப்படின்னா 12,500,000 அப்படி வந்து வருது மந்த்லி இஎம்ஐ. ஸோ நம்ம கட்ட போகிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா ஒரு 1,15,000 அந்த வாக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டுவோம். அப்புறம் இது எல்லாமே வந்து இஎம்ஐ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுப்போம். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ்னால் ஒரு நாளைக்கு 100 அப்படின்னு வச்சா கூட ஒரு மாதத்துக்கு இப்போது ஒர்க்குக்கு போகிறவங்க மேக்ஸிமம் இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறவங்கள பற்றி நான் பேச போகிறேன். ஒரு 25 நாள் வந்து அவங்க ஒர்க்குக்கு கார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போனா 2,500 வந்து அவங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் ஆகுது. இதே வருஷத்துக்குன்னு பார்த்தா 30,000 பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, இப்போது கார் வாங்கி நம்ம டோட்டலாக நம்மளுக்கு வந்த இன்கம் எவ்வளோன்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து 0வாக தான் இருக்கும். நமக்கு எந்த இன்கமும் கிடையாது. இதே நம்மக்கிட்டேருந்து போன காசோட இது நம்ம கணக்கு போட்டு பார்த்தா காரோட ப்ரைஸ் ஒரு 8 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ஒரு 1,15,000, அப்புறம் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வருஷத்துக்கு ஒரு 30,000, அப்புறம் இயர்லி சர்வீஸ்ன்னு கண்டிப்பாக போடுவோம். அதுக்கு ஒரு 10,000 வச்சுட்டா கூட அது ஒரு ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு வேல்யூ வந்து ட்ராப் ஆகிறது. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா அதோட வேல்யூ வந்து வாங்கின அடுத்த செகண்டே வந்து அதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஒரு கார் வாங்கி அதோட ப்ரைஸ் அட்மோஸ்ட் ஒரு 30% ட்ராப் ஆகும். ஸோ அப்படின்னு பார்த்தா கூட வேல்யூ ட்ராப் ஒரு 2,50,000. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா டோட்டலாக நம்ம கையிலேருந்து போன காசு அப்படின்னு பார்த்தா 11,95,000, 12 லட்சம் அவ்வளோ வந்து நம்மளுக்கு காசு வந்து வெளியே போகுது. கார் நம்ம பிளான் பண்ணது 8 லட்சம். ஆனால் இனிஷியலாகவே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம கையிலேருந்து போன காசு எக்ஸ்ட்ரா எவ்வளோ போகுதுன்னா 4 லட்சத்துக்கிட்ட 3,95,000 வந்து எக்ஸ்பென்சஸ் தான் ஆகுது. நம்மக்கிட்ட ₹1 கூட ஜென்ரேட் ஆகலை. அந்த காரால் ஜென்ரேட் பண்ணி தர முடியல. ஸோ இது எல்லாமே இனிஷியலாக ஆகுறது. இதில் நிறைய விஷயம் நம்மளால இக்னோர் பண்ண முடியாது. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகுறதோ, இல்லை நம்ம கட்டுற அந்த ஆன்ரோட் பேஸுக்கு அப்புறம் கட்டுற அந்த இஎம்ஐ வர இன்ட்ரெஸ்ட்டோ, இதெல்லாம் வந்து நம்மளை இக்னோர் பண்ண முடியாது. ஆனால் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சிலது இருக்குது. இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா, கண்டிப்பாக இந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸும் ப்ளஸ்ஸு நம்ம விடுற அந்த சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அது மட்டுமே ஒரு 52,000 கிட்ட வருது. ஸோ 0 இன்கம் ப்ளஸ் நமக்கு நம்ம மைனஸில் போகிறது ஒரு 52,000 வந்து கார் வாங்கினாலும் வருஷம் நமக்கு வந்து போகுது. ஸோ பார்க்கறதுக்கு மேலோட்டமாக காருன்றது வந்து நமக்கு சொத்து மாதிரி தெரியும். இவங்க நல்லா பந்தாவாக போயிட்டு வராங்க, ரிச்சாக இருப்பாங்க போல், பக்கான ஒரு காரில் எடுத்துட்டாங்க, போகிறாங்க வராங்க காரில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த காரால் அவங்க ₹1 கூட சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. மாறாக வந்து நம்மக்கிட்ட இருந்து நம்ம பேக்லேருந்து ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வருஷம் கொடுக்க தான் போகிறாங்க, செலவு தான் பண்ண போகிறாங்க. ஸோ காருன்றது சொத்து கிடையாது, சொத்து மாதிரி தோற்றம் அளிக்கிற லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, நெகட்டிவாக நம்ம பேசிட்டோம் காரை பற்றி. பட் இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்றது பார்த்தா, நாம் காரை வந்து பர்சனல் யூஸ்க்காக மட்டும் பிளான் பண்ணி எடுக்கக்கூடாது. அது நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தர மாதிரி ஒரு விஷயமா சேர்த்து அதை வந்து நம்ம எடுக்கணும். எப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஏதோ ரன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று இன்க்ளூட் ஆகுது, அது நம்ம தேர்ட் பார்ட்டி மூலமாக நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பதிலாக நம்மளுடைய வெஹிக்கிளே வந்து நம்ம எப்படி அதில் என்கேஜ் பண்ணலான்றதை நம்ம பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அந்த மாதிரி அடாப்ட் ஆகிற ஒரு காரோ பார்த்து நம்ம எடுத்துட்டோம்னா போத் வந்து பர்சனல் யூஸுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போதும் அது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படின்னு பார்த்தா கூட இப்போது ஒரு கார் நான் வச்சுட்ருக்கேன், அது வந்து என்னோடய பிஸ்னஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போது மாதத்துக்கு ஒரு 10,000 நம்ம வாடகைக்கு நம்ம செலவு பண்ணுறோன்னு வச்சா கூட அதுவே நம்மளுக்கு வருஷத்துக்கு 1,20,000 வந்து நம்ம சேவ் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வந்து காரை வந்து இந்த ட்ராவல்ஸோ அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி தான் தரும். ஸோ நம்ம இன்கம்மை ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை நம்மளோட சேவிங்ஸ் நம்மளோட எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து நமக்கு ப்ளஸ் தான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இப்போ நம்ம ரெண்டலுக்கோ அந்த மாதிரி ட்ராவல்ஸில் வச்சோம்னா நம்ம இன்கம் வரப்போகுது. இதே நம்மளோட பிஸ்னஸுக்கு
நம்மளுடைய வெஹிக்கிளே வந்து நம்ம என்கேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி கொடுக்குற அந்த காசை சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வெஹிக்கிளை வாங்கும் போது, காரை வாங்கும் போது, போத்து பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் பர்பஸ்க்காக வாங்கும் போது நம்ம வந்து சேவ் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் எக்ஸ்பென்சஸாவது குறைக்கலாம். அதை வந்து நியூட்ரல் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மணி போகாத மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்படி தான் பிளான் பண்ணி நம்ம வாங்கணுமே தவிர, மற்றபடி பந்தாக்கு ஒரு கார் வாங்கிட்டு பர்சனல் யூஸுக்கு டெய்லியும் நான் காரில் தான் போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது.